அமெரிக்கா பேச்சுவார்த்தை என்ற பெயரில் கால அவகாசம் வாங்கி மத்திய கிழக்கில் ஆயுதங்களையும் போர் விமானங்களையும் வெளிப்படையாக சவுதி அரேபியா எங்கள் மண்ணை ஈரான் மீதான தாக்குதலுக்கு பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்று கூறுகிறது. ஆனால் அமெரிக்கா குறிப்பாக ஹார்முஸ் ஜலசந்தியை உடனடியாக மூடி உலக நாடுகளுக்கு எண்ணெய் போவதை தடுக்க ஈரான் குளோபல் ரிசெஷன் உலக நாடுகளை பதற்றத்திற்கு கொண்டு போயிருக்கிறது. ஆனால் இந்த போர் முன்கூட்டி மத்திய கிழக்கு நாடுகளில் போர் பதற்றம் உச்சத்தை எட்டியிருக்கிறது. அமெரிக்கா அமைதி பேச்சுவார்த்தை நடத்துகிறதா அல்லது போருக்கு தயாராகிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. மிடில் ஈஸ்ட் மானிட்டரில் வந்துள்ள செய்தி அதை உறுதிப்படுத்துவதாக இருக்கிறது. அமெரிக்கா பேச்சுவார்த்தை என்ற பெயரில் கால அவகாசம் வாங்கி மத்திய கிழக்கில் ஆயுதங்களையும் போர் விமானங்களையும் குவித்துக் கொண்டிருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அமெரிக்க அதிபர் டிரம்பின் பேச்சும் இதை உறுதிப்படுத்துவது போலவே இருக்கிறது. அதனால் போர் பதற்றம் உச்சத்தில் இருக்கிறது. பல்வேறு நாடுகளும் இஸ்ரேலிலிருந்தும் ஈரானிலிருந்தும் தங்கள் நாட்டு மக்களை உடனடியாக வெளியேறுமாறு அறிவுறுத்தி கொண்டிருக்கின்றன. என்ன நடக்கிறது மத்திய கிழக்கில் வாருங்கள் பார்க்கலாம். ஈரானுடனான தற்போதைய பேச்சுவார்த்தைகள் குறித்து தான் மகிழ்ச்சி அடையவில்லை என்று ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் கூறியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் ஈரான் அமெரிக்காவின் நிபந்தனைகளுக்கு அடிபணியவில்லை, நாங்கள் ராணுவ பலத்தை பயன்படுத்த விரும்பவில்லை, ஆனால் சில நேரங்களில் அது தேவைப்படுகிறது என்று கூறுகிறார். அதிபர் டிரம்பின் சர்வாதிகாரத்தனமான பதில் கிட்டத்தட்ட போரை உறுதிப்படுத்திவிட்டது. அமெரிக்கா ஈரானின் மீது ஆதிக்கம் செலுத்த நினைப்பதாகவும் ஊழல் நிறைந்த அமெரிக்க தலைவர்களுக்கு ஈரான் ஒருபோதும் அடிபணியாது என்றும் ஈரானின் தலைவர் கமேனியும் உறுதியாக இருக்கிறார். ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தளங்கள் மீது நிச்சயமான மற்றும் தீர்க்கமான தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் தரப்பு எச்சரித்திருக்கிறது. சேட்டலைட் புகைப்படங்களை பார்க்கும்போது அமெரிக்கா சவுதியில் படைகளை குவித்துக் கொண்டிருப்பதும் தெரிகிறது. சவுதியின் பிரின்ஸ் சுல்தான் விமான நிலையத்தில் அமெரிக்காவின் 43 போர் விமானங்கள் நின்று கொண்டிருக்கின்றன. வெளிப்படையாக சவுதி அரேபியா எங்கள் மண்ணை ஈரான் மீதான தாக்குதலுக்கு பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்று கூறுகிறது. ஆனால் அமெரிக்காவிடமிருந்து F-35 விமானங்களை வாங்கிக் கொண்டு ஒரு ராணுவ கூட்டணியை அமைத்துக் கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. சரி, மிடில் ஈஸ்ட் மானிட்டர் சொல்லக்கூடிய செய்தியை பார்த்தால் இது ஒரு தற்காப்பு நடவடிக்கை மட்டுமல்ல, மிகப்பெரிய தாக்குதலுக்கான முன்னோட்டம் என்று கூறப்படுகிறது. அமெரிக்கா இந்த பேச்சுவார்த்தையில் ஈரானுக்கு மிக கடுமையான நிபந்தனைகளை விதித்திருக்கிறது. அதாவது ஈரான் ஏற்றுக்கொள்ளவே முடியாத நிபந்தனைகளை அமெரிக்கா விதிக்கிறது. ஈரான் தனது யுரேனியம் செறிவூட்டலை உடனடியாக நிறுத்த வேண்டும், ஏற்கனவே இருக்கும் யுரேனியத்தை முற்றிலுமாக அமெரிக்காவிடம் ஒப்படைக்க வேண்டும், அணுசக்தி நிலையங்களின் செயல்பாட்டையே நிறுத்த வேண்டும். இதையெல்லாம் ஈரான் செய்ய போகிறதா இல்லையா? அமைதி பேச்சுவார்த்தையில் என்ன நடந்தது? நீண்ட தூரம் பாயும் ஏவுகணைகளை சோதனை செய்யவே கூடாது என்று அமெரிக்கா ஈரானுக்கு அறிவுறுத்துகிறது. ஹிஸ்புல்லா ஹூதி கிளர்ச்சியாளர்களுக்கு வழங்கும் ஆதரவை ஈரான் முற்றிலுமாக நிறுத்த வேண்டும் என்றும் கூறுகிறது. ஆனால் ஈரான் என்ன சொல்கிறது? எங்கள் மீதான பொருளாதார தடைகளை நீக்கும் வரை இந்த பேச்சுவார்த்தையில் பேசப்படும் எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று கூறுகிறது. இதனால் பேச்சுவார்த்தை என்பது வெறும் கண் துடைப்பாக மாறி வளைகுடா பகுதியில் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ளன. அமெரிக்கா கால அவகாசம் வாங்குகிறது என்றால் ஈரான் ஒன்றும் சும்மா இருக்கவில்லை. ஒருபுறம் அமெரிக்கா கால அவகாசம் வாங்கி மத்திய கிழக்கு பகுதியில் போர் விமானங்களை வரிசை கட்டி நிறுத்தி கொண்டிருக்கிறது. இன்னொரு புறம் ஈரான் தன்னுடைய அண்டர் கிரவுண்ட் மிசைல் சிட்டிஸ், நிலத்தடியில் இருக்கக்கூடிய மிசைல்களை தயார் நிலையில் வைத்திருக்கிறது. ஈரான் தனது அதிநவீன ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை எல்லையோர பகுதிகளில் குவித்துள்ளது. அமெரிக்கா ஒருவேளை தாக்குதலை தொடங்கினால் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது கடுமையான தாக்குதல் நடத்த ஈரான் தயாராக இருக்கிறது. குறிப்பாக ஹார்முஸ் ஜலசந்தியை உடனடியாக மூடி உலக நாடுகளுக்கு எண்ணெய் போவதை தடுக்க ஈரான் தயங்காது என்று தெரிகிறது. ஒருவேளை போர் வெடித்தால் முதல் பாதிப்பு சவுதி அரேபியாவின் அரம்கோ எண்ணெய் நிறுவனத்திற்கு தான் ஏற்படும். கடந்த காலங்களில் ஹூதி கிளர்ச்சியாளர்கள் அரம்கோ மீது நடத்திய தாக்குதல்களை நாம் பார்த்திருக்கிறோம். இப்போது ஈரானே நேரடியாக களமிறங்கினால் சவுதி மற்றும் பிற வளைகுடா நாடுகளின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் தரைமட்டமாக்கப்படலாம். இது உலக அளவில் கச்சா எண்ணெய் விலையை கற்பனை செய்ய முடியாத உயரத்திற்கு கொண்டு செல்லும்.
இது வெறும் சவுதியின் பிரச்சனை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்தையே முடக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இப்போது ஒரு முக்கியமான கேள்வியை கேட்க வேண்டியிருக்கிறது. ஒருவேளை போர் வெடித்தால் உலக நாடுகளுக்கு எண்ணெய் கிடைக்குமா? கச்சா எண்ணெய் கிடைக்கவில்லை என்றால் உலக பொருளாதாரம் என்ன ஆவது என்ற கேள்விதான் பிரதானமாக எழுந்திருக்கிறது. காரணம், வளைகுடா நாடுகளிலிருந்து கிட்டத்தட்ட 30% கச்சா எண்ணெய் உலகெங்கும் பல நாடுகளுக்கு அனுப்பப்படுகிறது. வளைகுடா நாடுகளிடமிருந்து கச்சா எண்ணெய் கிடைப்பது நின்று போனால் பெட்ரோல் டீசல் விலை 3-4 மடங்கு உயர்வதற்கு வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்படி ஒருவேளை பெட்ரோல் டீசல் விலை உயருமானால் அத்தியாவசிய பொருட்கள் முதல் அனைத்து பொருட்களின் விலையும் விண்ணை தொடும் அளவுக்கு உயரும். இதனால் இதுவரை கண்டிராத ஒரு உலக பொருளாதாரத்தின் மந்த நிலையை நாம் பார்க்கக்கூடும் என்று கூறுகிறார்கள். குளோபல் ரிசெஷன் உலக நாடுகளை பதற்றத்திற்கு கொண்டு போய் இருக்கிறது. ஆனால் இந்த போர் முன்கூட்டியே திட்டமிட்டது போல இருக்கிறது என்று அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். அதற்கு அடிப்படை காரணமும் இருக்கிறது. அமெரிக்கா தனது பின்வாசலில் இருக்கும் வெனிசுவேலாவில் ஒரு மாபெரும் அதிரடி வேட்டையை நடத்தியது உங்களுக்கு நினைவிருக்கும். கடந்த ஜனவரி 3, 2026 அன்று ஆபரேஷன் அப்சல்யூட் ரிசால்வ் மூலம் வெனிசுவேலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை அமெரிக்க அதிரடிப்படை கைது செய்து நியூயார்க்கிற்கு கொண்டு சென்றுள்ளது. அமெரிக்கா ஏன் இதை செய்தது? உலகிலேயே அதிக அளவு எண்ணெய் இருப்பு வைத்திருக்கக்கூடிய நாடு வெனிசுவேலா தான். கிட்டத்தட்ட 303 பில்லியன் பேரல்கள் கச்சா எண்ணெய் இருப்பு, ஆயில் ரிசர்வ் வெனிசுவேலாவிடம் இருக்கிறது. அமெரிக்கா ஒருவேளை ஈரான் அல்லது ரஷ்யாவுடன் போரில் இறங்கினால் தங்களுக்கு தேவையான எரிபொருள் தடையின்றி கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே வெனிசுவேலாவை கைப்பற்றியுள்ளதாக அரசியல் ஆய்வாளர்கள் அடித்து கூறுகின்றனர். அதிபர் டிரம்பும் இதை மறைக்காமல் வெனிசுவேலாவின் எண்ணெய் வளத்தை இனி நாங்களே நிர்வகிப்போம் என்று பகிரங்கமாக அறிவித்தார். இதன் மூலம் அமெரிக்கா ஒரே கல்லில் 2 மாங்காய் அடித்ததாக கூறப்பட்டது. அது என்ன? ஒன்று, தனது அவசர கால எண்ணெய் இருப்பை உறுதிப்படுத்துவது. இரண்டாவது, தென் அமெரிக்காவில் ரஷ்யா மற்றும் சீனாவின் ஆதிக்கத்தை முற்றிலுமாக முடக்குவது. இது ஒரு ஜனநாயக நடவடிக்கை மட்டுமல்ல, வரப்போகும் உலக போருக்கான ஒரு மாபெரும் முன்னெச்சரிக்கை திட்டம் என்று கூறப்படுகிறது. போர் காரணமாக வளைகுடா நாடுகள் முடங்கினால் எண்ணெய் பற்றாக்குறை தங்களுக்கு ஏற்படக்கூடாது என்பதற்காக அமெரிக்கா வெனிசுவேலாவை கைப்பற்றிவிட்டது. அமெரிக்கா அமைதி பேச்சுவார்த்தை என்ற பெயரில் ஆயுதங்களை குவித்துக் கொண்டிருக்கிறது. ஈரான் கடுமையான பதிலடி தர வேண்டும் என்று தயாராகி கொண்டிருக்கிறது. இதுதான் மத்திய கிழக்கின் தற்போதைய நிலை. இந்த பதற்றத்தால் மற்ற நாடுகள் தங்கள் நாட்டு மக்களை அங்கிருந்து உடனடியாக வெளியேறுமாறு கூறிக்கொண்டிருக்கிறார்கள். போர் என்பது இந்த சூழலில் தேவையா? இதுதான் நம்மை போன்றவர்களின் கேள்வி. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.